டயட் இருக்கவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் கண்டிப்பா இந்த ரீல சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஹெல்தி வெர்ஷன் ஆஃப் சிக்கன் ராப். இது ஒண்ணு சாப்பிட்டீங்கனாலே நல்ல ஃபில்லிங்கா இருக்கும். அது செய்ய 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு சாஃப்ட்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ கொஞ்சமா மாவு எடுத்து ரோல் பண்ணிக்கலாம். உங்களால் எந்த அளவுக்கு மெல்லிசா ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரோல் பண்ணிட்டு நல்லா சூடான தோசைக்கல்ல போட்டு 2 சைடு வேக வச்சு எடுத்தீங்கன்னா சப்பாத்தி ரெடி. இப்போ சிக்கன் மேரினேட் பண்ணிடலாம். 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் 1/2 எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மேரினேட் பண்ணிக்கோங்க. பட்டர் இல்லைனா எண்ணெய் சேர்த்துட்டு இந்த சிக்கனை நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக சிக்கன் ரெடி ஆகிடும். இப்போ ரோல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். சப்பாத்தியில் 1 ஸ்பூன் மயனஸ் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே சிக்கனை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக லெட்டஸ் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே கேப்சிகமாக மெல்லிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் சேர்த்து நல்லா ரோல் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு அட்டகாசமான சிக்கன் ராப் ரெடி. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் இல்லைனா கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட பேக் பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.